கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121:6. தேசம் முழுவதும் வெயிலினால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பக்கம் வெயிலினால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது, ஒரு பக்கம் மனிதர்கள், அதிலும் குறிப்பாக முதியவர்கள், சிறு பிள்ளைகள் அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். சிலர் மரித்தும் போகிறார்கள். இயற்கையாகவே சூரிய வெயில் தாக்கத்தினால் மனிதர்களுக்கு பல உபாதைகள், சேதங்கள் உண்டாகிறது. நிலாவினாலும் சில இரவின் பயங்கரங்கள் தோன்றுகிறது என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். உபாகமம் 28:12 தேசங்களின் ஆசீர்வாதங்களில் ஒன்று, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்வேன் என்றும், சாபத்தில் 28:23 தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரக ஆராதனையும் வானம் வெண்கலமாயும் மழை மண்ணும் புழுதியுமாய் வரும் என்பதாய் வாசிக்கிறோம். அதனால் மழைக்காக ஜெபம் ஏறெடுப்பது அவசியம். தேசத்தில் பாவ மன்னிப்பும் கிருபையும் உண்டாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கும் கூட தேசத்தில் சூழ்நிலை மாறாக இருந்தாலும் தேவன் வாக்கு பண்ணுகிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் வசனம் 5, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். அந்த நிழல் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் விட்டு விலகாத கூடவே வருகிற நிழலாக, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாவதில்லை. உங்களுக்கு மேகஸ்தம்பமாகி இயேசுவும் துணை நிற்கிறார். இதை சுதந்திரிக்க 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த வெயிலின் சூழ்நிலைகளிலும் ஒத்தாசை வரும் பர்வதம் நமக்கு உண்டு. அவரை சார்ந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு கர்த்தருக்கே முதலிடம் கொடுத்து கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிழல், பாதுகாப்பு உண்டு. பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை. எப்பொழுதும் அந்த நிழல் கூடவே வருகிறதா எண்ணுங்கள், ஒரு சேதமும் உங்களுக்கு உண்டாகாது. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, வெயிலின் தாக்கம் அதிகமாயிருந்தாலும் உண்மையே சார்ந்திருக்கிற எங்களுக்கு மிகப்பெரிய நிழலாய் பாதுகாப்பாய் கர்த்தர் நீர் கூடவே வருகிறீர். வெயிலாவது நிழலாவது ஒரு சேதமும் என்னை தாக்குவதில்லை என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.